வணக்கம் வியூவர்ஸ். சீர்காழிக்கு அருகில் திருநாங்கூரில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வன் புருஷோத்தம பெருமாள் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். திருநாங்கூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வன் புருஷோத்தம பெருமாள் திருக்கோவில். பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இக்கோவில் 30வது இடத்தில் உள்ளது. இங்கு மூலவர் புருஷோத்தமர், தாயார் புருஷோத்தம நாயகி. இங்கு ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகியோர் சன்னதிகளும் அமைந்துள்ளன. இங்கு தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தமாகும். இக்கோவிலில் பலா மற்றும் வாழை மரங்கள் தல விருட்சமாக உள்ளது. இத்தல தீர்த்தத்தில் பாசி படிவதில்லை. இத்தல பெருமாளின் விருப்ப மலராக செண்பகப்பூ மலர் உள்ளது. இந்த சிறிய ஊரில் ஒரே தெருவில் திருமணிமாட கோவில், திரு அரிமேய விண்ணகரம், திருத்தேற்றியம்பலம், திருவன் புருஷோத்தமும் ஆகிய 4 கோவில்கள் அமைந்துள்ளன. திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களில் பெரிய திருமொழியில் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த திருநாங்கூர் பகுதியில் 11 கோவில்கள் அமைந்ததற்கான வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு முறை சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை தடுத்து நிறுத்தி அவரை சாந்தப்படுத்துவதற்காக 11 ரூபங்களில் திருமால் எழுந்தள்ளினார். 11 ரூபங்களில் ருத்ரதாந்தம் ஆடிய சிவனின் கோபத்தை தணிக்க திருமாலும் 11 ரூபங்களில் தோன்றி அவரை சாந்தப்படுத்தினார். சாந்தமடைந்த சிவபெருமான் தான் 11 ரூபங்களில் கோவில் கொள்ள உள்ள திருநாங்கூர் தலத்தில் பெருமாளும் 11 ரூபங்களில் கோவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அவரின் கோரிக்கையை ஏற்று பெருமாள் கோவில் கண்ட தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த தலங்களும் திருநாங்கூர் திருப்பதிகள் என போற்றப்படுகின்றன. தமிழகத்திலேயே புருஷோத்தமன் என்ற திருநாமத்துடன் உள்ள பெருமாள் கோவில்கள் சிலவற்றில் இக்கோவிலும் ஒன்றாகும். இத்தல இறைவனின் வள்ளல் தன்மையை உயர்வுபடுத்தி கூறுவதற்காக வன் புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறார். புருஷோத்தம பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். கோவிலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள தனது சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் அன்னை புருஷோத்தம நாயகி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ ஆண்டாள், அன்னை சீதை மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணருடன் கூடிய ராமர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், சேனை முதலியார் ஆகியோரின் சன்னதிகளும் உள்பிரகாரத்தில் அமைந்துள்ளன. இக்கோவிலில் 3 ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ ராமர் சன்னதியில் ஆஞ்சநேயர் கைகளை கூப்பி வாயை மூடியபடி வணங்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவ்விடம் வன் புருடோத்தமம் அல்லது வன் புருஷோத்தமம் என அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் வரலாறு பற்றி சுவையான நிகழ்வு ஒன்று கூறப்படுகிறது. ஒருமுறை பார்வதி தேவி சைவ குழந்தை திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பாலை ஊட்டிய கதையை போலவே பெருமாள் ஒரு பசித்த குழந்தைக்கு உணவளிக்க பார்க்கடலையே இங்கு கொண்டு வந்தார். அவர் சீர்காழி வன் புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறார். பக்தர்கள் அவரை ஸ்ரீ ராமர் என கருதி இறைவனாக வழிபடுகின்றனர். வியாகரபாத முனிவர் தனது குழந்தை உபமன்யுவுடன் இந்த கோவிலுக்கு வந்து அவனை கோவிலின் நுழைவாயிலில் வைத்துவிட்டு இறைவனுக்காக மலர்களை பறிக்க சென்றார். குழந்தை உணவுக்காக அழத் தொடங்கியது. அந்த அழுகுரல் பார்க்கடலில் சாய்ந்திருந்த இறைவனின் காதுகளில் விழுந்தது. அவர் உடனடியாக இந்த இடத்தில் ஒரு பார்க்கடலை உருவாக்கினார். புருஷோத்தம நாயகி அன்னை குழந்தைக்கு அந்த பாலை ஊட்டினார். இக்கோவிலில் பங்குனி உத்திரம், ஆவணி பூர்ணிமா மற்றும் தை கருட சேவை ஆகியவை சிறப்பாக நடத்தப்படுகிறது. இக்கோவில் காலை 8 மணி முதல் பகல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது. இக்கோயிலானது சீர்காழியில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருநாங்கூரில் அமைந்துள்ளது. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.